நம்ம எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் சொர்க்கத்துக்கு போமா நரகத்துக்கு போமான்ற டவுட்டு நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். ஆனா இந்த அனிமியில இறந்தவங்க ஒரு பாருக்கு போறாங்க. அந்த பாரோட பேரு தான் குயின் டெக்கம். அந்த பாருக்கு போனவங்க யாருக்குமே அவங்க இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு மெமரி இருக்கவே இருக்காது. இன்ஃபேக்ட் அவங்க யாரு என்னன்ற மெமரி எதுவுமே இருக்காது. அவங்க அந்த பாருக்கு போனதுக்கப்புறம் அங்க டெக்கம் அப்படின்ற ஒரு பார் டெண்டர் அவங்களுக்கு ஒரு கேம் விளையாட சொல்லுவாரு. அந்த கேம் எதுவா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பவுலிங் கேமா இருக்கலாம், டார்ட் த்ரோயிங்கா இருக்கலாம், இல்ல ஆர்கேட் கேமா இருக்கலாம். அந்த கேம் விளையாட விளையாட அவங்களோட ஒரு ஸ்டேஜும் தாண்டும் போது அவங்களோட மெமரிஸ் அவங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அதுக்காக அந்த பார் அட்டெண்டர் ஒரு ரிமோட் வச்சிருப்பாரு. அந்த ரிமோட்டை ப்ரெஸ் பண்ணும்போது அவங்களுடைய டார்க் சைடான எமோஷன்ஸ் வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதை வச்சு தான் அவரு அவங்கள ஜட்ஜ் பண்ணுவாரு. இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவங்கள திரும்ப ரீஇன்கார்னேட் பண்ணி பூமிக்கு அனுப்பணுமா இல்லை என்லெஸ்ஸான வாய்டுக்கு அனுப்பணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுவார். அவர் ஏன் அந்த மாதிரி பண்ணுறாருன்னா, இஸ் நாட் நோன் ஃபார் இஸ் ஹியூமன் எமோஷன். அவருக்கு எந்த எமோஷனும் இருக்காது. அவருக்கு வாழ்வுனா என்ன சாவுனா என்னன்ற எந்த விஷயமுமே தெரியாது. அதனால் அவர் கேம் விளையாடும் போது அவங்களுடைய கண்டஸ்டன்ட் என்ன மாதிரியான ரியாக்ஷனை வெளிப்படுத்துகிறாங்களோ அதை வச்சு தான் அவர் அனுப்புவார். ஸோ இந்த அனிமியில் மொத்தம் 12 எபிசோடு தான் இருக்குது. ஒரு எபிசோடும் அழகாக நச்சுன்னு நம்மளோட ஆழ் மனசில் ஆணி இறங்குற மாதிரி இருக்கும். இந்த அனிமியில் ரொம்ப முக்கியமான விஷயமே என்னன்னா, ஹியூமன்ஸை ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒருத்தர் அவருக்கு ஹியூமன் எமோஷனாலே என்னன்னு தெரியாது. ஸோ அவர் எப்படி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எடுக்கிறாரு, அவர் கடைசி வரைக்கும் இப்படியே தான் இருந்தாரா இல்லை மாறிட்டாரா அப்படின்றது இந்த அனிமியோட எண்டிங்கில் வச்ச ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட். இந்த அனிமி சாதாரணமாக மற்ற அனிமி மாதிரி இல்லாமல் ரொம்ப எமோஷ்னலாக, ரொம்ப டார்க்காக, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எமோஷனாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் பார்க்கணும்.